அநேக ஒவ்வொரு நாளும் அதிகமாய் அதாவது இந்த வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. நேற்று தினத்தில் பெங்களூரில் மட்டும் 800 பேருக்கு மேலே இந்த வியாதி பரவி இருக்கிறது. பயப்படக்கூடாது. ரொம்ப பயந்து நடுங்கி என்னாகுமோ அப்படின்னு சொல்லி யோசித்து போனோம்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஜீவனை கொடுக்கிறவரும் ஜீவனை எடுக்கிறவரும் அவர் ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. கொரோனாவுக்கு அந்த அதிகாரம் இல்லவே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொரோனாவுக்கு என்ன அதிகாரம் இல்லை? நம்முடைய ஜீவனை எடுக்கிறதுக்கும் கொடுக்கிறதுக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஜீவனை எடுக்கிறதுக்கும் கொடுக்கிறதுக்கும் எதுக்கு, யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு? கர்த்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா அது அவரால் கொடுக்கப்பட்ட ஜீவன். இது நீங்களும் நான் ஜீவனோடு இருப்பது தெய்வ கிருபை. நமக்கு பயங்கள் இருக்கு, மாஸ்க் போடுகிறோம், வெளியில போகும்பொழுது வரும்போதெல்லாம் பாதுகாப்பா இருக்க வேண்டியது நம்முடைய கடமைகளிலே ஒன்று. அவைகள் கண்டிப்பா நம்ம அதை கடைபிடிக்க வேண்டும். அவைகளை மீறி கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கிறவர் எடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரம் தான். அதனால நான் கை கழுவ மாட்டேன், மாஸ்க் போட மாட்டேன், நான் எப்படி வேணாலும் போவேன்னு சொன்னா அதற்கு யாரு பொறுப்பல்ல? ஆண்டவர் பொறுப்பு இல்லை. அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நம்முடைய கரத்துல ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எல்லா தேவனுடைய கரங்களிலே ஆண்டவர் அவைகளை கொடுத்திருக்கிறார். எனவே தேவனுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? நன்றி நம்ம சொல்ல வேண்டும். தேவன் மகிமை உள்ளவர். அல்லேலூயா. ஜனங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிங்க. உங்க தனிப்பட்ட நேரங்களில் நம்முடைய தேசங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிங்க. நம்முடைய தேசத்துடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றணும். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றணும். தேவன் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? தேசங்களிலே கொடுக்கணும். அதுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தேவன் யாருடைய கரத்துல கொடுத்திருக்கிறாரு? நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்க. நாளை பரிசுத்தமான ஓய்வு நாள். நாளை தினத்துல இன்றைக்கு ஆராதிப்பதினாலே நாளைக்கு ஒரு பெரிய ஆராதனை என்ன செய்யாத இருக்காது. ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறேன். ப்ளூ ஜீன்ஸ்ல அதுல கனெக்ட் ஆகிறவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம்? கனெக்ட் ஆகலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லை, அதற்கான மெசேஜ் உங்களுடைய போனுக்கு நான் என்ன செய்வேன்? நான் அனுப்புவேன். மிஞ்சி போனா நம்ம ஒரு 1/2 மணி நேரமும் அந்த ஓய்வு நாளிலே ஜெபிக்க முடியுமானால் அமர்ந்து நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய தேசங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அந்த நாளை நமக்கு என்ன செய்வாரு? ஆசீர்வதித்து தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை, 24, 25, 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Acts chapter 2 verse 24, 25, 26 வாசிங்களேன். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலதுபுறத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கிறது. ஆமென். இந்த சங்கீதக்காரனாகி, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகளிலே சங்கீதத்திலே, அதாவது சங்கீதக்காரனாகி தாவீது எழுதினதான ஒரு வார்த்தையை இங்க வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமாய் இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலையில இந்த வேத வார்த்தைகளை தியானித்தோம். அந்த பரிசுத்தமான அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தான் இந்த காலவேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது. நான் 1ஆம் தேதி காலையில சொல்லும்போது சொன்னேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாத்திரமே நம்முடைய நம்பிக்கை. தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நம்முடைய நம்பிக்கை. தேவனுடைய வார்த்தையை நம்பி ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் முன்னோக்கி கடந்து செல்வதனுடைய அடிப்படை எது அப்படின்னு கேட்டா, நம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறதான இந்த பரிசுத்த வேத வார்த்தை மாத்திரமே நம்மை முன்னோக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து செல்லும்படியாக நம்மை உந்தி ஏவுகிறதான ஒரு பரிசுத்தமான ஒரு சத்தியம். அல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தமானது, அதாவது தேவ பிள்ளைகளுக்காக தேவனால கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்பதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
எனக்காகவே தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை, அதாவது விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது ஆம் என்றும் ஆமென் என்று கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார், அது எனக்குரியது அல்ல என்று சொல்லி நாம் யோசிப்போமானால் அவைகளினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், அந்த வாக்குத்தத்தம் எனக்காக எழுதப்பட்டது, இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வாக்குத்தத்தத்தை இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் முழுமையாய் நம்புவீர்களானால், முழுமையாய் விசுவாசிப்பீர்களானால், அந்த வாக்குத்தத்தங்களிலே கர்த்தர் என்ன சொன்னாரோ அவைகளை தேவன் உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், சிலருக்கு தனிப்பட்ட முறையில நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாக்கோபுக்கு தேவன் தனிப்பட்ட முறையில கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தேவன் தனிப்பட்ட முறையில தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். மோசேக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். பரிசுத்தவான்கள் வேதத்துல வாசிக்கும் போது அநேகருக்கு தனிப்பட்ட முறையில அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட முறையில தேவன் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் பொதுவான சில வாக்குத்தத்தங்களை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கூட தனிப்பட்ட முறையில தேவன் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் தேவன் உங்களிடத்துல பேசினதான அந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தங்கள், தேவன் உங்களோடு கூட சொன்னதான அந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். உங்க காதுகளில் அந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். சில வேளை அந்த வாக்குத்தத்தங்களை மறந்து போயிருவீங்க, அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நினைவில்லாமல் போயிடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவ ஊழியர் மூலமாகவோ பரிசுத்த வார்த்தையின் மூலமாகவோ உங்களோடு கூட கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்வாரு? ஞாபகப்படுத்துவார். அப்படி ஞாபகப்படுத்தும் போது என்ன நடக்கும்னு கேட்டா, என்னைக்கோ ஒரு நாள் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை என்னோடு பேசினார் என்கிறதானே ஒரு ஞாபகம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்பொழுது ஆவியானவர் சொல்லுவார், இது உனக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக, இது உனக்காக நான் கொடுத்ததான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்பதை ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் வாக்குத்தத்தத்தின் வல்லமை. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போலவோ கடற்கரை மணலை போலவோ உன்னுடைய சந்ததிகளை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் அப்படின்னார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, அதாவது மாமிசம், அதாவது தன்னுடைய சரீரம் செத்து போயிற்று. அவர்கள் வயது 100 வயதை தாண்டிற்று. அதாவது அவர்களுக்கு பிள்ளை, அதாவது குழந்தை பிறக்கக்கூடிய எந்த விதமான அறிகுறிகளும் அவர்களுக்கு இல்லை. அப்படி இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமே, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவோ கடற்கரை மணலை போலவோ என்ன செய்வேன்? நானே பெருக பண்ண. கர்த்தர் உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதனாலதான் விதைக்காத இடத்துல அறுக்கிற தேவன் அவர். இல்லாதவைகள் இருப்பதை போல காண்கிற மகிமையுள்ள தேவன் ஆண்டவர். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னார். வாக்குத்தத்தங்களை சொல்லி 25 வருடங்கள் ஆயிற்று. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை சொல்லி எத்தனை வருஷம் ஆயிற்று? 25 வருஷம். இந்த 25 வருஷங்களுக்கு இடையில ஆபிரகாமுக்கு சில தடுமாற்றங்கள் வந்தது. ஆபிரகாம், கர்த்தாவே நீ சொன்னீரே இவைகள் எப்பொழுது நடக்கும் என்கிறதா ஒரு கேள்வி இருந்தது. ஆனா ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் சொன்னா என்ன செய்வாரு? செய்வார். கர்த்தர் சொன்னா செய்வாருங்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள தடுமாற்றங்கள் இருந்தது. ஆனா அது ஆபிரகாமுக்குனே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட தான் கர்த்தர் சொன்னாரு. ஆபிரகாம் கிட்ட சொன்ன வாக்குத்தத்தங்களை வேற யார்கிட்ட என்ன செய்யல ஆண்டவர் சொல்லல. அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஆபிரகாம் உறுதியாய், சில தடுமாற்றங்கள் வந்தது. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு கொஞ்சம் விலகி அவர் போக ஆரம்பித்தார். அந்த வாக்குத்தத்தங்களுக்கு மாறா வேற ஒரு காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்தார். ஆனாலும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களிலே தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. நான் இப்படி உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களிடத்துல ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்லுவாரானால் அவைகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தேவ சமூகத்துல நம்ம எப்படி காத்திருக்க வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வாரா?
அதனால ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை ஒருபோது நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆமா, அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? உறுதியா என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இது எனக்காக கொடுக்கப்பட்ட உம்முடைய வாக்கு தத்தங்கள், இது நீர் எனக்கு தந்தவைகள். ஆண்டவரே, நீர் தந்த இந்த வாக்கு தத்தங்களை நான் என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. வாக்கு தத்தங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடித்துக் கொள்ளும். அவைகளை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும், அவைகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இங்க இந்த வாக்கு தத்தங்களை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது. அங்க கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், நாம் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் நான் யாருடைய பிள்ளைகள்? தேவ பிள்ளைகள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன், தேவன் என்னுடைய பட்சத்திலே அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சங்கீதம் 15வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை அங்க வாசிக்கும் போது அங்க சங்கீதக்காரன் தாவீது அங்க சொல்லுகிற அந்த வசனத்தை நம்ம அங்க வாசிக்க முடியும். சங்கீதத்தின் புஸ்தகம் 15வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை அங்க வாசிக்கும் போது அவர் ரொம்ப விசுவாசத்தோடும் உறுதியோடு கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனுடைய பட்சத்துல இருக்கிறார், நான் ஒருபோது என்ன செய்யப்பட மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி அங்க அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது வேதம் அங்க தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகள் தேவன் ஒருபோதும் ஒரு காலமும் அவர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள்? அசைக்கப்பட மாட்டார்கள். அவர் சொல்ல, தேவனுடைய வலது பக்கத்துல எனக்கு இருக்கிறார், என்னுடைய வலது பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் என் வலது பக்கத்துல இருக்கிறபடியினாலே நான் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன்? அசைக்கப்பட மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு அவ்வளவு நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன். கர்த்தர் அங்க அவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வலது பக்கத்துல என்னோடு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற அன்பான தேவச்சனமே, தேவனுடைய வலது பக்கத்துல இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போவதில்லை, நாம் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டோம். என்ன சூழ்நிலைகள், என்ன நிலைமைகள் கடந்து வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் கடந்து வந்தாலும், தேவன் உன் வலது பக்கத்துல இருப்பாரானால், தேவன் உன் பக்கத்துல இருப்பாரானால், ஒருவராலும் ஒரு சூழ்நிலைகளும் ஒரு காரியமும் உன்னை என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. அதைத்தான் நீங்க ஒரு உறுதியாக ரொம்ப வைராக்கியமாய் அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். தேவனை நோக்கி கொண்டிருக்கிற, தேவனை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையுடைய விசுவாசம் அதுதான். கர்த்தரினுடைய வலது பக்கத்திலே அவர் இருக்கிறபடியினாலே, தேவனின் வலது பக்கத்திலே இருக்கிறபடியினாலே நான் ஒருபோது நான் அசைக்கப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் என் வலது பக்கத்துல என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆங்கில பைபிள்ல கர்த்தர் என் பக்கத்திலேயே இருக்கிறார். ஆமா, என் வலது பக்கத்துல இருக்கிறார், என் பக்கத்திலே இருக்கிறார், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இல்லையா? என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு 4ஆம் தேதி இல்லையா? நம்ம சொல்ல, நான் 1ஆம் தேதி காலையில சொன்னேன், நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது சொல்ல, நான் போற இடத்துல நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் யாரோடு கூட இருக்கிறாரு? என்னோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளை என்னை அசைக்க முடியாது, எந்த அதாவது குறைவை என்னை அசைக்க முடியாது, எந்த வியாதியும் என்னை அசைக்க முடியாது, எந்த பண பற்றாக்குறையை என்னை அசைக்க முடியாது, எந்த வேலை இல்லாத திண்டாட்டம் என்னை அசைக்க முடியாது, எந்த எப்படிப்பட்டதான நிலைமைகள் கடந்து போனாலும் என்னை அசைக்க முடியாது. என என்னை நடத்துகிறவரும், என்னை போஷிக்கிறவரும், என்னை உடுத்தி வைக்கிறவரும் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் ஒருபோதும் அசைந்து போக மாட்டேன். அல்லேலூயா. ஒருவரை நீ அசைக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய கடப்பாறை வந்தாலும், எவ்வளவு பெரிய புல்டோசர் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எவ்வளவு பெரிய ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், நம்மை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. ஏன்? நான் அசைக்க முடியாமல் இருப்பது என்னுடைய பலன் அல்ல, நான் அசைந்து போகாமல் இருப்பது என்னுடைய திறமை அல்ல. என்னை அழைத்தவரும், என்னை உருவாக்கினவரும், என்னை உண்டாக்கினவருமாகிய தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல நாம் அசைக்க முடியாத ஒரு தேவ பிள்ளைகள்.
அப்படின்னு சொல்லணும். நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை சொல்லணும். சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சொல்லணும், சூழ்நிலையே நான் ஒருபோது என்ன செய்யப்பட மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் நம்முடைய வலது பக்கத்துல இருக்கிறார்? அல்லேலூயா. தேவன் நம்மளை சுற்றிலும் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் தேவ பிரசன்னம் இல்லையா? பிசாசு வந்து யோபனுடைய வீட்டை பார்த்தான், யோபின் மேல கண் வைத்தான். ஆண்டவர் கேட்டார், எங்க இருந்து வர்றேன்னு சொல்லி பிசாசு கிட்ட கேட்டான். பிசாசு சொன்னா, சாத்தான் சொன்னா, நான் உலகம் முழுவதும் சுத்திட்டு வர்றேன், நானு உலகம் முழுவதும் சுத்திட்டு வர்றேன். உடனே ஆண்டவர் பிசாசு சொல்லுகிறார், ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல நீ கண் வைத்தாயோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். யாரு மேல? ஆமா, என் தாசனாகிய, ஆமா, ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றான் பிசாசு. அவன் ஊரெல்லாம் சுத்திட்டு வர பிசாசு கிட்ட பிசாசுடைய உள்ளங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிசாசுடைய நோக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிசாசு என்ன திட்டத்தோடு என்னிடத்துல வந்திருக்கிறார் என்பதை அறிந்த ஆண்டவர் அந்த பிசாசு கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், சாத்தான் இடத்துல என் தாசனாகிய யோபின் மேலே நீ கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறார். பிசாசு சொல்லிக்கிறான். ஆமா, பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? நீர் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறபடியினாலே, நீர் அவனுக்கு வேண்டியதான எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறபடியினாலே அவன் உண்மை ஆராதிக்கிறான். ஒருவேளை நீர் எந்த ஆசீர்வாதங்களையும் கொடுக்காமல் போயிருந்தா அவன் உண்மை என்ன செஞ்சிருக்க முடியாது, ஆராதித்திருக்க மாட்டான் என்கிற ஒரு தவறான ஒரு செய்தியை அவன் யார்கிட்ட போய் சொல்றான்? யார்கிட்ட சொல்றான்? தேவனாகிய கர்த்தரிடத்துல சொல்லுகிறான். உங்களுக்கு தெரியுமா, உங்களையும் என்னையும் நம்மையும் நன்றா புரிந்து வைத்திருக்கிறவன் பிசாசு. அவன் ஆண்டவர் போய் நம்மளை பத்தி சேலஞ்ச் பண்ணும்போது அவன் வேற விதமா சேலஞ்ச் பண்றான். ஆனா பிசாசின் சேலஞ்சை காட்டிலும் தேவன் நம்மில் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு மேன்மையான ஒரு சத்தியத்தை பிசாசின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் தேவன் நம்மில் வைத்திருக்கிற நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல தேவன் அமிதமான ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிசாசு கிட்ட சொல்லுகிறார் ஆண்டவர் தன் தாசன் மேல, யோபின் மேல தேவன் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார் என்பதை அந்த யோபு புஸ்தகத்தில் நாம் என்ன செய்ய முடியும், வாசிக்க ஆண்டவருக்கு தெரியும். ஒருபோது யோபு என்னை மறுதலிக்க மாட்டான். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைமை வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் யோபு என்ன செய்ய மாட்டான், என்ன மறுதலிக்க மாட்டான். எல்லாம் அழிந்து போனது, யோபை அசைக்க முடியல. அல்லேலூயா. ஆமா, யோபுக்கு தெரியும் என் தேவன் என் வலது பக்கத்துல என்ன செய்கிறாரு, நிழலா இருக்கிறார். ஆண்டவர் யோபுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய முறை கேட்டிருக்கிறோம், வேத வசனங்களை கேட்டிருக்கிறோம். யோபுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. யோபுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. கர்த்தர் சொன்னார், யோபு சொன்னார், யோபுடைய தேவ அனுமதி இல்லாம பிசாசினால யாரை தொட முடியல, யோபு தொட முடியல. பிசாசு ஆண்டவர்கிட்ட சொன்னார், நீ வேலி எடுத்துரும், அவருடைய ஆசீர்வாதத்தை சுற்றிலும் நீ வைத்திருக்கிற அந்த வேலியை எடுத்துரு. அவன் வீட்டை சுற்றிலும் வைத்திருக்கிற வேலியை நீங்க எடுத்துருங்க. அதையும் தாண்டி அவனை சுற்றிலும் ஒரு வேலி வச்சிருக்கிறீங்களே, அந்த வேலியை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துருங்கன்னு சொன்னா. பிசாசுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வேலி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பின் வேலி யாருக்கு மட்டும்தான் தெரியும், பிசாசுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இந்த வேதம் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அவர்களால உன் என்ன செய்ய முடியாது, தொடக்கூட முடியாது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லிக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் என் வலது பக்கத்துல இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வலது பக்கத்துல இருக்கிறபடினாலே, அன்பான தேவச்சன இந்த வார்த்தைகளை கேட்கிறதான அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன் வலது பக்கத்துல இருக்கிறபடினாலே, தேவன் உன்னை சுற்றிலும் நிழலாக, உன்னை சுற்றிலும் தேவன் பாதுகாப்பாக இருக்கிறபடினாலே உலகத்தோட எந்த சூழ்நிலைகளை உன்னை அசைக்க முடியாது. ஏன்னா தேவன் உன்னை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்ப்போம், சில வீடுகளை தாங்கி இருக்கிற பிள்ளை, அந்த தூண், ஏதாவது ஒரு தூண் கொஞ்சம் அசைஞ்சா அவ்வளவுதான். ஒரு தூண் அசைஞ்சா அந்த வீடு உள்ள என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த பயம் வந்துடும் இல்லையா? சில இடங்கள்ல சில மரங்கள் அதாவது கொஞ்சம் ஆட ஆரம்பித்தால் வேறு கொஞ்சம் அதாவது ஸ்ட்ராங்கா இல்லாம போனா அந்த வேறு கீழே விழுந்துடும். ஆட ஆரம்பித்தால் சில வேளைகள்ல நம்ம கொஞ்சம் அதாவது ஆடலாம், ஆனா அசையக்கூடாது. என்ன செய்யணும், ஆடுறதுக்கு அசைகிறதுக்கு என்ன இருக்கு,
வித்தியாசம் இருக்கு. ஆடுறது என்பது அதாவது சில காற்றுகள் சில காரியங்கள் வரும்போது அப்படி அதாவது ஆடுவது அசைவது என்பது தெரியுமா மூடோடு அதாவது சாய்ந்து போகிறதான ஒரு சூழ்நிலைகள் இல்ல. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த ஜூலை மாதம் தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிற எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நான் அசைந்து போக மாட்டேன் ஆண்டவரே. எந்த விசுவாசிகள் அதாவது அசையாம தேவ சமூகத்துல உறுதி உள்ளவர்களாய் வாழ முடியும் அப்படிங்கறதை குறித்து வேதத்துல ஒரு வசனத்தை அங்க வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை அங்க வாசிக்கும் போது 48வது வசனம் 49வது வசனத்துல அங்க ஒரு சம்பவத்தை அங்க வேதத்துல வாசிக்கிறோம். நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பமாய் இருக்கிறான். பெருமளவு வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 47வது வசனம் அங்க வாசிக்கும் போது என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். 48வது வசனத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறது, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஆழமாய் தோண்டி. எந்த விசுவாசிகள் தேவ சமூகத்தில் அசைக்க முடியாதவர்களாய் நான் அசைக்கப்படுவதில்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி யார் விசுவாசமாய் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, தேவ வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அதாவது என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிற யாவரும். யாருடைய வார்த்தையை கேட்டு? அல்லேலூயா. ஆமா, நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது அது ரொம்ப உறுதியாச்சு, நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். நான் சொன்னேன், சவுல் தாவீதை அதாவது இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுல் எத்தனையோ எத்தனைகளை பண்ணி யோசனை பண்ணி தாவீதுக்கு விரோதமாய் அவர் எழுப்பின காரியங்களை நம் வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். சவுலுக்கு தாவீதை அழிச்சிடணும், தாவீது சிங்காசனத்துல உட்காரக்கூடாது, தாவீது சந்ததிகள் ஆட்சி செய்யக்கூடாது, தாவீது சந்ததிகள் இல்லாமல் போகப்பட வேண்டும் என்று சொல்லி சவுல் எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சிங்காசனத்தின் மேல அவர் உட்கார கூடாதுன்னு சொல்லி சவுல் யோசித்தார். ஏன்னா சவுலுக்கு தாவீது மேல அவ்வளவு கோபம், தாவீதை அழிச்சிடணுங்கிற ஒரு எண்ணம் இல்லையா? பைபிள்ல ஒரு நல்ல சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அதாவது குகைக்குள்ள ஒளிஞ்சி இருக்கிறார், குகைக்கு உள்ள தாவீது இருக்கிறார், குகைக்கு வெளியில யார் இருக்கிறார்? சவுல் இருக்கிறார். ஈட்டியோடு கூட ஒரு பெரிய வாளோடு கூட சவுல் குகைக்கு வெளியில இருக்கிறாரு. இந்த குகைக்கு உள்ள யார் இருக்கிறார்? தாவீது உட்கார்ந்து இருக்கிறார். ஒருவேளை சவுல் கொஞ்சம் அந்த தாவீது அந்த குகைக்குள்ள ஒருவேளை ஒளிஞ்சிருக்கிறாங்களோ என்னமோன்னு சொல்லி உள்ள ஒருவேளை போயிருந்தா கூட அன்னைக்கு தாவீதுனுடைய ஜீவன் என்ன செஞ்சிருக்கும்? ஆனா சவுல் குகைக்குள்ள போகல. ஏன் குகைக்குள்ள போகல தெரியாது. தேவன் சவுளுடைய கண்களை மறைத்து போட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா வெளியே சவுல் உட்கார்ந்து இருக்கிறாரு. தாவீது என்ன பண்றாருன்னா வெளியே வந்து சவுலுடைய அங்கியினுடைய ஒரு ஓரத்தை என்ன செய்தார் அப்படின்னா கட் பண்ணி அவர் எடுத்துட்டு போயிட்டார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவனே தகப்பனே, நான் உங்க கொல்ல நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? கொண்டு இருக்கலாம். உடைய அங்கியினுடைய அந்த நுனியை பாரும், தொங்கலை பாரும், நான் அவைகளை அறுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று அடையாளமாய் காட்டுகிறார் சவுலுக்கு. ஏன்னா தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன். அதனால சவுல ஒண்ணும் பண்ணல. தாவீதை அழிக்கணும்னு சொல்லி சவுல் யோசித்தாரு. ஆனா தாவீது சவுலை அழிக்க என்ன செய்யல? யோசிக்கல. அதனாலதான் தாவீது சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாரு, நான் ஒருபோதும் என்ன செய்யப்பட மாட்டேன்? அசைக்கப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? என்னுடைய வலது பக்கத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல அங்க கீழே சொல்லப்பட்டு அந்த வார்த்தை வந்து ஆழமாய் தோண்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விசுவாசி ஒரு தேவ பிள்ளை அசைக்கப்பட முடியாதபடிக்கு, அசைக்க கூடாதபடிக்கு
தேவ சமூகத்துல விசுவாசம் உள்ளவர்களாக அவர்கள் கடந்து போக வேண்டுமானால் அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அதாவது ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அங்க கீழே சொல்லப்படுகிறது, பெரும்பள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும். என்ன மோதியும்? நீரோட்டம் அந்த வீட்டின் மேல மோதியோ அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா அது அசைக்கப்படல? அது கண்மலையின் மேல கட்டப்பட்டதான ஒரு வீடு. அல்லேலூயா. ஆமா இல்லையா? உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல தேவன் நம்மளை நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம யாரு மேல இருக்கிறோம்? கண்மலையாகிய, எல்லாரும் சொல்லுங்க, யாரு மேல நிற்கிறோம்? கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல நீங்களும் நானும் நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறோம். கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல நீங்களும் நானும் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அது மேலோட்டமாய் கட்டப்பட்டது அல்ல, அது ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்டு ஒரு தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறபடியினாலே, அதாவது பெரும் வெள்ளம் வந்தாலும், அதாவது காற்று வந்தாலும், புயல் வந்தாலும், அதாவது பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் அங்க வேதம் சொல்லுகிறது அவைகள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவது ஏன்னா நம் கண்மலையின் மேல கட்டப்பட்ட ஒரு விசுவாசி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளை இந்த காலை வேளையில நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருப்பதற்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னா நீங்க தேவன் மேல கட்டப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய், அதனாலதான் இந்த ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்லுங்க, நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் யாரு மேல கட்டப்பட்டு இருக்கிறேன்? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். அதனால அது வெள்ளம் வந்தாலும், நீரோட்டம் வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியோ அவைகள் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. அசைக்க கூடாமல் போயிற்று அப்படின்னு அந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கண்மலையின் மேல நீ கட்டப்பட்டு இருக்கிறபடினாலே சோதனை வராதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது, குறைகள் வராதுன்னு சொல்ல முடியாது, வியாதி வராதுன்னு சொல்ல முடியாது, போராட்டங்கள் வராதுன்னு சொல்ல முடியாது, கண்ணீர் கவலைகள் வராதுன்னு சொல்ல முடியாது. இவைகள் எல்லாம் வந்தாலோ அவைகள் என் ஒன்று உன்னை பாதிக்காது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இவைகள் எல்லாம் வரலாம், இவைகள் எல்லாம் கண்டிப்பா வரும். அவைகள் வந்தாலுமே உன்னை ஆட்கொண்டு உன்னை நடத்துகிற தேவன் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உன் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலாய் இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துகிற மகிமையில் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இவைகள் எல்லாம் கடந்து வந்தாலும் சரி அவைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. அவைகள் மோதியும். வசனம் சொல்லுகிறது, பைபிள் வசனம் ரொம்ப அருமையான தேவனுடைய வார்த்தை. மோதியும். அவைகள் மோதி என்ன செய்யறதுல? கீழே விழுறது இல்ல, மோதும் தான். அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட கூடாது. ஏன்? கர்த்தர் என் வலது பக்கத்துல இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மகிமையுள்ள தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நீங்க சொல்லணும், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா என் வலது பக்கத்துல என் தேவன் இருக்கிறார். ஜூலை மாதத்துல ஆண்டவர் சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை, தேவன் என் வலது பக்கத்துல இருக்கிறார். ஏன் அசைக்கப்படுவதில்லை தெரியுமா? நான் கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலே நான் அஸ்திபாரம் போடப்பட்ட தேவ பிள்ளையா இருக்கிறேன். இந்த உலகத்துல எதுவும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. நிறைய விசுவாசிகள் கொரோனா வந்துருன்னு சபைக்கு வராம இருக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பு. ஐயோ வேண்டாம், ஜனங்க ரொம்ப அங்க கொரோனா வந்துடும் அப்படிப்பாங்க. கொரோனா சர்ச்சுக்கு வர்றதுனால வரும்னு நினைக்காத. வீட்டுக்குள்ள பெட்ரூம்குள்ள இருந்தா கூட கொரோனா வர்றது வந்துடும். அது யாரும் ஒன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா உன்னை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு முன்பாக சொல்லணும், நான் கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல நான் என்ன போடப்பட்டிருக்கிறேன்? அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறேன். அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறேன் இல்லையா? அப்படின்னா தேவ சம்பத்துல வந்துட்டு சொல்லணும், ஆண்டவர் சொல்லணும், தைரியமா சொல்லணும். ஆண்டவர்கிட்ட ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலைகளில நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்களோ தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை பார்த்து சொல்லுங்க, நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. என் கர்த்தர் எங்க இருக்கிறாரு? என் வலது பக்கத்துல
இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவருடைய கையை பிடிச்சுக்கோங்க. அவருடைய கையை என்ன செய்யுங்க? பிடிச்சுக்கோங்க. அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டப்பா, என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க, என்னை நடத்தி கொண்டு போங்க, என்னை நடக்க வைங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களை நடத்தி கொண்டே போவார். அல்லேலூயா. ஆமா, அவர் நடத்தி கொண்டே போவார். அவங்க சில நேரங்கள் நம்முடைய குழந்தைகளை கையில பிடிச்சுக்கிட்டே போவோம் இல்லையா? அப்படி கையில பிடிச்சுக்கிட்டே போகும்போது திடீர்னு ஒரு காணு மாதிரி ஒண்ணு வந்துடும், ஒரு புலி மாதிரி ஒண்ணு ஏதோ வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்படி காலை தாண்டுவோம், அந்த குழந்தைய அப்படியே கையை பிடிச்சி அப்படி தூக்கி என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே விட்டுருவாங்க. பார்த்துருக்கோங்க. ஏன்னா அதை தாண்ட விட, ஏன்னா அதுக்கு தாண்ட முடியாது. அதனால குழந்தைய கை பிடிச்சி என்ன செஞ்சிருவாங்க? ஒரு கையில தூக்குவாங்க, இல்ல ரெண்டு கையிலையும் தூக்கி அந்த பக்கம் என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க. கொஞ்ச தூரம் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க கல்லு முள்ளு, அதாவது ரொம்ப சகதி எல்லாம் அங்க இருக்கும். அங்க குழந்தை நடக்க முடியாது. இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, தூக்கி என்ன பண்ணுவாங்க? அதாவது தன்னுடைய மேல மார்பலையோ கழுத்து மேலேயோ வச்சுக்கிட்டு அவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் கூட அவ்வளவுதான். நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தும் போது எங்கேயாவது தாண்ட முடியாத ஒரு குழி மாதிரி இருக்குமானால் நம்முடைய கரங்களை பிடித்து அப்படியே தூக்கி அந்த பக்கம் நிறுத்திடுவாரு. எங்களாவது முள்ளு மேடு கரடு முரடு இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை தூக்கி அவர் தோள் மேல வச்சுக்கிட்டு நம்மை நடத்தி கொண்டு போகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் எங்க இருக்கிறார்? நம்முடைய வலது பக்கத்துல இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய உறுதியோடு நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சோ பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையில்ல தெய்வத்துக்கு முன்பாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி செல்கிற தெய்வம், எங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் வலது பக்கத்துல நீர் எங்களுக்கு நிழலா இருக்கிறபடினாலே, எங்கள் வலது பக்கத்துல நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே எங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி தேவன் கொடுத்த இந்த அருமையான இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை சோதரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, சர்வ வல்லமையில மகிமையில கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கும்படியா எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீருடைய வலது பக்கத்துல இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, புயல் வந்தாலும் காற்றடித்தாலும் ஆண்டவரே சோதனை எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. என் தேவன் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இந்த ஜூலை மாதம் முழுவதுமாய் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்வீராக. இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை போஷித்து உடுத்தி வைத்து பாதுகாத்து நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல வேலைக்காக நன்றி இயேசு சுவாமி. அருமையான இந்த நாளில உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த ஆராதனை கலந்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுங்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் நீர் ஆசீர்வதிக்கிறார். எங்கள் ரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசுவின் வளமில்ல நாமத்தினாலே சொல்லிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.